So hi, hello friends, welcome to all. So இன்னைக்கான இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி வந்து ஃப்ரீ டெஸ்ட் பேட்சுக்கான ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோஸ் வந்து கொடுத்துருப்பேன். அதாவது ஷெட்யூலோட கொடுத்துருப்பேன். ஓகேவா? 175 டேஸ்க்கான ஸ்டடி பிளானோட உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன். ஸோ அதில் நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த வீடியோ என்னன்னா, நம்மளுடைய டெஸ்ட் பேட்சோட டீட்டெயில்ஸ் தான் சொல்ல போகிறோம். ஓகேவா? ஃப்ரீ டெஸ்ட் பேட்சோட டீட்டெயில்ஸ். ஸோ எப்படி டெஸ்ட் நடக்கும், ஸோ உங்களுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து அந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் வந்து கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா லைவ் டெஸ்ட்டாக தான் நடக்கும். ஸோ அதனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே டைம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனல் லிங்க் தரேன். ஸோ என்னன்னைக்கு என்ன டெஸ்ட்டு நடக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து டெலகிராமில் கொடுப்பேன். ஸோ அன்னன்னைக்கு அந்த அப்டேட் கொடுப்பேன். அதனால் டெலகிராம்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தமிழ் மீடியம் தான். ஸோ நிறையா பேர் வந்து இங்கிலீஷ் மீடியம்க்கு உண்டா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து ஆல்ரெடி தமிழ் மீடியம் கொஸ்டின்ஸ் தான் வந்து இருக்குது. ஸோ தமிழ் மீடியம் கொஸ்டின்ஸ் வந்து ஆல்ரெடி நான் கலெக்ட் பண்ணதுனால ஒன்லி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் டெஸ்ட் வைக்க முடியும். ஸோ இனிமேல் வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கு கொஷின் எடுக்கணும்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் வந்து ஒன்லி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் வேணா நான் ட்ரை பண்ணுறேன் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வைக்கிறதுக்கு. ஸோ ஆனால் இப்போதைக்கு வந்து நம்மளுடைய பேட்ச் வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான். ஸோ பேட்ச் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா டெலகிராம் அண்ட் யூடியூப் சேனல். ஓகேவா? டெலகிராமில் வந்து என்னென்ன டெஸ்ட் அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துருவோம். ஸோ மெட்டீரியலுக்கான பிடிஎஃப்லாம் டெலகிராமில் கொடுத்துருவோம். ஸோ அதே டைம் பார்த்தீங்கன்னா லைவ் டெஸ்ட் வந்து யூடியூப்பில் தான் நடக்கும், யூடியூப் சேனலில் தான் நடக்கும். ஸோ அதனால தான் உங்களை நான் வந்து யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்கிறேன். ஸோ அதனால் வந்து நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்மளுடைய இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் உங்களுக்கு என்னென்ன ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாம் கொடுத்துருவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி வந்து நாளைக்கு உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. மண்டே வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அன்றைக்கி வந்து உங்களுக்கு இயல் 1 வந்து டெஸ்ட், 6th இயல் 1 டெஸ்ட் இருக்கும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6th பாலிட்டியில் இந்திய அரசியலமைப்பு இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கான ஸ்கூல் புக் பிடிஎஃப்லாம் வந்து கொடுத்துருவோம். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸும் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஸோ அதனால் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு வந்து நான் அன்னைக்கு பிடிஎஃபாகவே கொடுத்துட்றேன், நோட்ஸ் எடுத்து கொடுத்துட்றேன், டெலகிராமில் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஸோ நம்ம வந்து சிலபஸ் ஃபுல்லாக கவர் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டில் தான் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நான் கொடுத்துருவேன். அதே மாதிரி என்னுடைய ஹேண்ட் ரைட்டிங் நோட்ஸ் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து நான் எதெல்லாம் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கணும் அதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் வந்து கொடுத்துட்றேன். ஸோ அதனால் வந்து இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுடைய டைமும் வந்து ரொம்ப மிச்சமாகும். ஏன்னா இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாம் கொடுத்தேன்னா உங்களுக்கு டைம் ரொம்ப மிச்சமாகும். அதனால் வந்து சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ மண்டே வந்து கம்மிங் மண்டே வந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ டெஸ்ட் ப்ராசஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தினமும் நைட்டு பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு டெஸ்ட், லைவ் டெஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ என்னென்ன டெஸ்ட் அப்படிங்கிறத நான் டெலகிராமில் வந்து அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ நைட்டு 9 மணிக்கு லைவ் டெஸ்ட் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைவ் டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ண பாருங்கள். நிறைய பேர் வந்து பிடிஎஃப்பில் வைக்க சொல்கிறீங்க. ஸோ அதை என்னை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேர் ஃபாலோ பண்ண மாட்டீங்க. ஸோ அதான் டெலகிராம்லேயே இருக்கே, நம்ம வந்து எப்போ வேணாலும் படித்து எழுதிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் டெஸ்ட்டு எழுதாமல் கூட விட்டுருவீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைவ் டெஸ்ட் வந்து எல்லோரும் அட்டன் பண்ண பாருங்கள். ஸோ ஆல்ரெடி ஒரு ஓட் லிஸ்ட் வேறு கொடுத்துருந்தேன். ஸோ உங்களுக்கு எந்த டைமில் லைவ் டெஸ்ட் வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து 9 PM தான் கொடுத்துருந்தீங்க. ஸோ அதனால தான் வந்து 9 PM வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ லைவ் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா தமிழ் இருக்கும், அதுக்கப்புறம் ஜிகே இருக்கும். மேக்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டாபிக் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் டெஸ்ட் இருக்கும். அது பிடிஎஃபாகவே உங்களுக்கு நான் வந்து கொஸ்டின் கொடுத்துருவேன். ஸோ லைவ் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் தமிழும் ஜிகே மட்டும்தான் இருக்கும். லைவ் டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய நேம், டிஸ்ட்ரிக்ட் ப்ளஸ் வந்து நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நான் ஒவ்வொருத்தங்களோடையும் செக் பண்ணிட்டு தான் வருவேன். ஸோ அதனால் வந்து டெய்லியுமே வந்து லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ண பாருங்கள். டெஸ்ட்டு எழுதி முடிச்சதுக்கு அப்புறமே வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய நேம், டிஸ்ட்ரிக்ட் வந்து உங்களுடைய டோட்டல் மார்க் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அப்போ தான் வந்து எத்தனை பேர் வந்து ரெகுலராக படிக்கிறீங்க, டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை வந்து நாங்கள் ரெடி பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதனால் வந்து ரெகுலராக வந்து டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ண பாருங்கள்.
ஸோ இவ்வளோதாங்க நம்மளுடைய ஃப்ரீ டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் வந்து ப்ராசஸ். ஸோ எப்படி டெஸ்ட்டு நடக்கும், என்னென்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் கொடுத்துரும் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நான் 175 டேஸ்க்கான ஸ்டடி பிளானும் வந்து டெலிகிராமில் கொடுத்துட்றேன். ஸோ அதனால் வந்து அதன்படி இனிமேல் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.